ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காது குத்து ஃபங்க்ஷனுக்கு சமைக்க வந்திருக்கோம். இதில் என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 12 மணிக்கு மட்டன் பிரியாணி. அதாவது அவங்க குலதெய்வம் கோயிலில் நைட்டு தான் கெடா வெட்டி சாப்பாடு போடுவாங்களாம். அதனால நம்மளுக்கு நைட்டு கட் பண்ணி கொடுத்தாங்க கறியை. நம்ம வட்டா ஏற்றி மட்டன் பிரியாணி தயார் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். தம்மு விட்டாச்சு. மணியை பார்த்தீங்கன்னா இப்போ 12:04. கரெக்டாக 1/4 மணி நேரம் கழித்து தம்மை உடச்சாச்சு. பிரியாணி பரிமாற சொல்லிட்டாங்க. அதனால் பேஷனில் எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம இலை போட்டு வாடிக்க ஆரம்பிச்சிட்டோம். தயிர் பச்சடி, மட்டன் பிரியாணி, தால்ச்சா, குடல் வறுவல் எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடித்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நைட்டு 1:15 ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு எல்லோரும் படுத்துட்டு காலைல ஏந்திரிச்சு பார்த்திங்கன்னா இப்போ கேஸ் வேறு தட்டுப்பாடாக இருக்குது பார்த்திங்களா, சிலிண்ட்ரு. அதனால் விறகடுப்பு தான். விறகடுப்புலேயே தால்ச்சா பருப்பு, சிக்கன் 65, வடை எல்லாமே விறகடுப்புலேயே போட ஆரம்பித்தாச்சு. பிரியாணினாலே விறகடுப்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்பொழுதும் பிரியாணினா விறகடுப்பு தான் செய்வோம். இல்லாத பட்சத்தில் தான் கேஸ் அடுப்பில் செய்வோம். பார்ட்டிக்காரவங்க பார்த்தாங்க. இந்த சார் தான் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. பிரியாணி மதியானமும் பிரியாணி தான் கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம தம் போட்டு நெய் ஊற்றி தம்மை உடச்சாச்சு. வேறு லெவலாக ஜூஸியாக பிரியாணி நம்ம எப்பொழுதும் போல் டாப்பாக செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்து பிரியாணி பிளேட் அடிக்க ஆரம்பித்தாச்சு. பிரியாணி பிளேட் அடித்து நம்ம லைனில் அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கேட்ரிங் பாய்ஸ்லாம் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக சப்ளை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, தால்ச்சா, மட்டன் பிரியாணி, அசோகா அல்வா, அப்புறம் வடை வேறு எக்ஸ்ட்ரா போட்டிருந்தோம். அந்த வடையும் வச்சிட சொல்லிட்டாங்க. சரி, வடையும் வச்சிடலான்னு வச்சாச்சு. அப்புறம் ரசம், மோர், வெள்ளை சாப்பாடு எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.